Welcome to all. Physics VBS அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். Physics VBS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். In this video, 12th Physics, Unit 4, Electromagnetic Induction and Alternating Current. 4th lesson பார்க்குறோம். இந்த நியூ சிலபஸ். இந்த லெசனில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க்கு. இந்த 5 மார்க்கில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம் கூட வரும். அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, 2 மார்க்கில் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்கலாம். அதேமாரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் 2 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். இதெல்லாம் மிங்கிள் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன இருக்குது, 5 மார்க்காக டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 5 மார்க்காக தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா 2 மார்க்கு 3 மார்க்லாம் நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் அந்தளவுக்கு என்ன இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க்கு. நவ் டிஸ்கஸ் த டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் is a stationary device used to transform the electrical power from one circuit to another without changing its frequency. அதிர்வெண் மாறாமல், அதே நேரத்தில் என்ன இருக்குது, ஒரு மின்சுற்று இன்னொரு மின்சுற்று இருக்குது என்ன இருக்குன்னா, மின்னோட்டத்தை பவர் எலக்ட்ரிக் பவர் திறனை என்ன பண்ணுது, மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி, வித்தவுட் சேஞ்சிங் இட் ஃப்ரீக்வென்சி, அதிர்வெண் மாறாமல் பவரை ஆற்றல் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் பவரை ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு சேஞ்ச் பண்ணுது. அந்த வகையில் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ ஸ்டேஷ்னரி டிவைஸ். அது ஒரு நிலையான இருக்கக்கூடிய கருவி. இருந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணோம், இன்புட் அவுட்புட் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி, இன்புட்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு எங்கே ஒரு சர்க்கியூட்லேருந்து வாங்கி இன்னொரு சர்க்கியூட்டுக்கு என்ன பண்ணுது, அப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் அதிர்வெண்ணை மாறாமல் பார்த்துருக்குது. அதிர்வெண் மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதிர்வெண் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த அப்ளைட் alternating voltage is either increased or decreased with corresponding decreases or increases of the current in the circuit. ஒரு சர்க்கியூட்டில் இருக்க என்ன பண்ணணும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் செய்கிறது. அதுக்கு தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் an alternating current with low voltage into an alternating current with high voltage, it is called step up transformer. இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன பண்ணுது அப்படின்னா, அல்டர்னேட்டிங் கரண்டோட ஒரு இப்போ லோ வோல்டேஜ் இருக்குன்னா அந்த லோ வோல்டேஜ் என்ன ஹை வோல்டேஜாக மாற்றுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர் அப்படின்னா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஏற்று மின்மாற்றி. அப்போ குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். கான்ட்ரரி, மாறாக இன்னொரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ்லையும் யூஸ் ஆகுது. இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் த கன்வெர்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ் இன்டு அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ். இப்போ ஹை வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜாக மாற்றவும் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாக மாற்றி கொடுத்தோன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இறக்கு மின்மாற்றி. அப்போ என்ன இருக்குது, உயர் அழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றி கொடுக்குது. இந்த வகையில் டிரான்ஸ்ஃபார்மர் 2 மெயின் ப்ராப்பர்ட்டிஸை செய்யுது அப்படின்றோம். அதனுடைய 2 ஃபங்க்ஷனாக ஒன்று என்ன இருக்குது, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக ஒரு பார்ட்டில் யூஸ் ஆகுது. இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் செப்பரேட்டாக என்ன இருக்குது, 2 மார்க்கில் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு பேராக, அதுக்கடுத்து செகண்ட் பேரில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு 2 மார்க்கு. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் செப்பரேட்டாக ஒரு 2 மார்க்கை பார்க்கலாம் நம்ம. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு அதனுடைய பிரின்சிபல், டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம். த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் 2 coils. That is when an electric current passes through a coil changes with time and EMF is induced
in the neighboring coil. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகும்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the principle of transformer is mutual induction between two coils. டிரான்ஸ்ஃபார்மரில் 2 காயில்ஸ் இருக்குது, பிரைமரி அண்ட் செகண்டரி காயில்ஸ். அந்த 2 காயிலுக்குள்ளே நடுவில் என்ன இண்டக்ஷன் யூஸ் ஆகுதுன்னா பரிமாற்று மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷனாக பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பரிமாற்று மின் தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் மின்மாற்றி செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். that is when an electric current pass through the coil changes with the time and EMF induced in neighboring coil. இப்போ ஒரு காயிலில் டைமை பொறுத்து காலத்தை பொறுத்து எனக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டில் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா அந்த காயிலுக்கு அருகாமையில் உள்ள அனதர் காயிலான செகண்டரி காயிலினருக்கு இன்டியூஸ் EMF தூண்டப்படுது. தூண்டப்பட்ட மின்னூட்டம் மின்னியக்கு விசை EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா மின் இயக்கு விசை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்கு விசை இஸ் இன்டியூஸ்டு தூண்டு மின்னியக்கு விசை அந்த மின்னோட்டம் பாயும் சுற்றுக்கு அருகில் உள்ள காயிலில் கம்பி சுருளில் தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பரிமாற்று மின் தூண்டல். ஒரு காயிலில் மின்னோட்டம் பாயுது, அந்த பாயும் மின்னோட்டம் காலத்தை பொறுத்து மாறுபடுது. அந்த மாறுபாடின் காரணமாக அதனுடன் அருகில் அமைந்துள்ள மற்றொரு காயிலினருக்கு இன்டியூஸ் EMF தூண்டப்படுது, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பிரின்சிபலில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அமைப்பு. டிரான்சிஸ்டருடைய அமைப்பை பற்றி பார்க்குறோம். In the simple construction of transformer, there are 2 coils of high mutual inductance wound over the same transformer core. Transformer என்ன பண்ணுறோம், 2 coils high mutual induction wound over the same transformer core. ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் சுற்றிருக்கோம். அதே நேரத்தில் அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் வேல்யூ எப்படி இருக்குது, ஹை வேல்யூ இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். This core is generally இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய டயக்ராம் பார்க்குறோம். இந்த டயக்ராமில் சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பார்ட்டு தான் என்னது கோர் அப்படின்னு சொல்கிறோம். கோர் மெட்டீரியல், டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மெட்டீரியல் இங்கே இருக்குது. எந்த மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அது இந்த தான் கோர் மெட்டீரியலை இங்கே யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நடுவில் சென்ட்ரல் ஹாலோவாக இருக்குது தெரியும், கோடு மாதிரி. இந்த சைடில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, காயில்ஸ் இருக்குது. இந்த காயில்ஸ் என்ன இருக்குது, பிரைமரி வோல்டேஜ் அதில் பாஸ் ஆகுது. அப்போ இந்த காயில் என்ன இருக்குது, பிரைமரி காயில்ஸ். மேலே கொடுத்துருக்கும் பிரைமரி விண்டிங்ஸ். இந்த பிரைமரி விண்டிங்ஸில் எவ்வளோ டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை என்ன இருக்குது, என்பி. என்னென்னா சுற்றுகள் எண்ணிக்கை, பின்னா பிரைமரி காயில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்ன இருக்குது, என்பி அப்படின்றோம். அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், நிறைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கா, சுற்றுகள் இருக்கா. இதுக்கு என்ன இருக்குது, இந்த பிரைமரி விண்டிங்ஸ் ஆஃப் த என்எஸ் டேர்ன்ஸ். இந்த செகண்டரி மின் சுற்று இல்லை துணை மின் சுற்று. இந்த துணை மின் சுற்று இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா என்எஸ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது, என்எஸ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது. பிரைமரி காயிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை பிரைமரி வோல்டேஜ் விபினா பிரைமரி வோல்டேஜ். அதேமாரி கரண்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி கரண்ட் ஐபி அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி கரண்ட்டை ஐபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்டரி காயிலுக்கு வந்து என்ன இருக்குது, செகண்டரி காயிலோட வோல்டேஜ் என்ன இருக்குது, செகண்டரி வோல்டேஜ் விஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி செகண்டரி கரண்ட் என்ன இருக்குது, ஐஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த டயக்ராம் நோட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரலாக இந்த மெட்டல் ஷீட்டை தான் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தெளிவாக அழகாக கரெக்டாக வரீங்க. அது அப்போ தான் இதனுடைய இதுக்கான மார்க்கை நம்ம எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த வகையில் பார்த்தா நமக்கு ஒரு இது இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 மார்க்கில் டயக்ராம் வந்து ப்ராப்பராக அழகாக வரைஞ்சால் தான் டயக்ராமுக்கான மார்க் கிடைக்கும். அதனால் என்ன இருக்குது, சென்டர் மேம்படுற நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம்லாம் 5 மார்க் வரையும் பொழுது அதுக்கான மார்க் வாங்குகிற அளவுக்கு அழகாக டயக்ராமை ப்ராப்பராக வரையணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்குறோம். இப்போ இதான் இப்போ ஸ்டேஷ்னரியாக இருக்குது பாருங்கள், நிலையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் என்ன இருக்குது, இங்கே இது டிரான்ஸ்ஃபார்மர் நோக்கி வர கரண்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மரில் வெளில போகக்கூடிய கரண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம்.
இது வந்து சும்மா நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த செகண்ட் டயக்ராம் எக்ஸாமுக்கு வரைகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்த அந்த டயக்ராம் தான் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணணும். இது சும்மா நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் லைனில் பார்த்துருக்கோமே இல்லை, அது நமக்கு ரெண்டு எலக்ட்ரிக் போல் நடுவில் வச்சுருக்காங்க பாரு, இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றோம். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. ரைட். This core is generally limited and is made of a good magnetic material like silicon steel. அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மைய கோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தகடுகளாக இருக்கும் போது சொல்கிறோம், ஷீட்னு சொல்கிறோம்ல, அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்டீலால் உருவாகிருக்கு. என்ன ஸ்டீல் அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீல். இதுவே ஒரு 1 மார்க் பாயிண்ட்டை எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் கோர் எதனால் உருவானது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன இருக்குது, சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்றோம். அந்த சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்றது ஒரு 1 மார்க் பாயிண்ட்டாகவே பாருங்கள். ரைட். த காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு பை டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இந்த காயில் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் காயில்னா இன்சுலேட் செய்யப்பட்ட ஒரு காயில். எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டடாக இருக்குது காயில் ரெண்டுத்துக்கும் நேரடி தொடர்பே கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டடாக இருக்குது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லிங்க்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. இது ரெண்டுத்திற்கும் பிரைமரி காயிலுக்கும் செகண்டரி காயிலுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பொதுவாக இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குது, மேக்னெட்டிக்கலி லிங்க்டு. அந்த காயில்ஸ் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு, காந்த பண்பை பொறுத்து அந்த 2 கம்பி சுருளும் தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இன்சுலேட்டடாக இருக்குது. ஏன்னா காயில் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்சுலேட்டட் காயிலாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கு நேரடி தொடர்பு எலக்ட்ரிக்கலாக இல்லை. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக பார்க்கும்பொழுது என்ன இருக்குது. ஏன் அப்படின்னா 2 காயிலுக்கும் பொதுவான கோர் தான் இருக்குது. கோர் அப்படின்னா காயிலோட இன்சைடில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தான் சொல்கிறோம். இப்போ சிலிக்கான் ஸ்டீல் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ஈஸியாக லிங்க் வருது, ரெண்டுத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். The coil across which alternating voltage is applied is called primary coil P. The coil across the alternating voltage is applied is called primary coil P, and the coil from which output power is drawn out is called secondary coil S. இப்போ பிரைமரி டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி காயிலில் இன்புட் கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்புட்டை பிரைமரி காயில் கொடுக்குறோம். அதே டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட்டாக என்ன இருக்குது, அந்த அவுட்புட் பவர் எங்கே கிடைக்குது அப்படின்னா செகண்டரி காயிலில் கிடைக்குது. செகண்டரி காயிலில் அவுட்புட் பவராக வெளில கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். The assembled core and coil are kept in a container which is filled with a suitable medium for better insulation or cooling purpose. சார் நம்ம என்ன பண்ணுறோம், கூலிங் பர்பஸ் நமக்கு முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைனில் உங்கள் தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபால்ட் ஆகும்போது அது ரிப்பேர் பண்ணும்போது கவனிங்க, அதில் ஒரு கூலண்ட் மாதிரி ஒன்று பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆகுது. இப்போ ஹீட் ஆகலைன்னா இருக்குது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி குறையும். அப்போ அதுக்கு நமக்கு பெட்டர் இன்சுலேஷன் பயன்படுத்துகிறாங்க, ஆர் கூலிங் பர்பஸ் அதில் செய்வாங்க. அது என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபால்ட் வரும். அப்போ அதை சர்வீ பண்ண ஈவிலேருந்து வந்து செக் பண்ணி செய்வாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் அங்கே என்ன செய்கிறாங்க சும்மா வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம ஒரு நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஏதோ தேரியோடு படிக்கிறதோடு இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் அதான் பார்க்குறோம். அதை பற்றிலாம் தெரிஞ்சுங்க. ரைட். Working. If the primary coil is connected to a source of alternating voltage, பிரைமரி காயில் நம்ம என்ன பண்ணுறோம், அல்டர்னேட்டிங் வோல்டேஜோட சோர்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். மாறுதிசை மின்னழுத்த மூலத்துடன் பிரைமரி காயில் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் செட் அப் இன் த லேமினேட்டட் கோர். அப்போ நம்ம சிலிக்கான் ஸ்டீல் யூஸ் பண்ணுற பார்த்தியா, அது எப்படி இருக்குது, கோராக இருக்குது, மெல்லிய தகடுகளாக பயன்படுத்தியிருக்கோம். அந்த மெல்லிய தகடுகள் என்ன இருக்குது,
அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்? காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னும் போது என்ன இருக்குது? கரண்ட் மேக்ஸிமம் மினிமம், அதுமாரி மின்னழுத்தம் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு மாறுறதுனால அந்த மின்னோட்டத்துடன் மாறுதிசை மின்னோட்டத்துடன் தொடர்புடைய காந்தபாயமும் காந்த ஃப்ளக்ஸும் என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மாறுது. அதில் மாற்றம் ஏற்படுது, ஏற்ற இறக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இஃப் தேர் இஸ் no magnetic flux leakage when the whole magnetic flux linked with primary coil is also linked with secondary coil. இப்போ லீக்கேஜ் இல்லாமல் இப்போ பிரைமரி காயிலுடைய ஃப்ளக்ஸ் அப்படியே என்ன இருக்குது? செகண்டரி காயிலில் லிங்க் ஆகுது. எப்படி? தேர் இஸ் நோ லீக்கேஜ், பாயக்கசிவு எதுவும் இல்லாமல் அப்படியே தொடர்பு ஏற்படுத்துது. எங்கே? பிரைமரி காயில் டு செகண்டரி காயிலில் லிங்க் வருது அப்படின்னு சொல்கிறோம். This means that the rate at which magnetic flux changes through each turn is same for both primary and secondary coil. அந்த மாதிரி இருந்தால் என்ன இருக்குன்னா, primary and secondary coil both coilல ஒவ்வொரு டேர்ன்ஸ்லையும் ஈச் டேர்ன்ஸ்லையும் எப்படி இருக்கும்? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ? there is no லீக்கேஜ் பாயக்கசிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லை, ஃப்ளக்ஸ் கசிவு இல்லை, லீக்கேஜ் இல்லை அப்படின்னா பிரைமரி காயிலில் இருக்கக்கூடிய அப்படியே ஃப்ளக்ஸு எங்கே லிங்க் வந்துடும்? செகண்டரி காயிலுக்கு லிங்க் வரும். அப்போ பிரைமரி காயில் ஈச் டேர்ன்ஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சேம் ஃப்ளக்ஸ் செகண்டரி காயில் ஈச் டேர்ன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சுற்றுலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் EMF இஸ் இன்டியூஸ்டு இன் போத் பிரைமரி அண்டு செகண்டரி காயில்ஸ். ஸோ இதனால் என்ன இருக்குன்னா, போத் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் என்ன இருக்குது? இன்டியூஸ்டு EMF தூண்டப்படுது. மாறுதிசை, அதாவது EMF அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து மாறுதிசை மின்னியக்கு விசை தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம். எதனால்? அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸால் இன்டியூஸ்டு EMF உருவாகுது எங்கள் பிரைமரி அண்ட் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில்ஸ். The EMF is induced in the primary coil or back EMF epsilon b அப்படின்னு சொல்கிறோம். is given by epsilon b, அது EMF primary coil EMF equal to minus NB d by b divided by dt. அதாவது இந்த d by b divided by dt ன்றது change in magnetic flux அப்படின்னு காட்டுறோம். change in magnetic flux. But the voltage applied VB across the primary coil is equal to back the EMF. Then VB primary coil voltage ன்னு அர்த்தம். VB னா primary coil voltage equal to minus NB d by b divided by dt. d by b divided by dt அப்படின்னு சொல்கிறோம். The frequency of alternating magnetic flux in the core is same as the frequency of applied voltage. The frequency of alternating magnetic flux is the core is same as the frequency of applied voltage. applied voltageக்கு சேமாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு அன்லைன் பண்ணி 1 மார்க் பாயிண்ட்டாக பாருங்கள். the frequency of alternating magnetic flux in the core is the same as the frequency of applied voltage. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 1 மார்க் பாயிண்ட்டாக பாருங்கள். எக்ஸாமில் இதுமாரி பாயிண்ட்ஸு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்கில் ஒரு 1 மார்க்காக இந்தமாரி மாடலில் வரும். therefore induced EMF in secondary will also have same frequency as that of applied voltage. The EMF induced in the secondary coil, இப்போ இது செகண்டரி காயில் EMF அப்படின்றோம். செகண்டரி காயில் இஸ் given by, இப்போ செகண்டரி காயிலோட EMF எழுதியிருக்கோம். செகண்டரி காயில் EMF ஈக்குவல் டு மைனஸ் NS d by b divided by dt அப்படின்னு சொல்கிறோம். where NB and NS are the number of turns
in the primary and secondary coil respectively. இப்போ NB NSலாம் என்னென்னா primary and secondary coil இருக்கக்கூடிய number of turns அப்படின்னு சொல்கிறோம். If the secondary circuit is open, if the secondary circuit is open, then secondary coil EMF equal to secondary coil voltage. V னா voltage அப்படின்றோம். இது என்ன இருக்கு EMF அப்புறம். அப்போ secondary coil EMF equal to secondary coil voltage, where Vs is the voltage across the secondary coil. அப்போ secondary coil இருக்கக்கூடிய voltage பார்க்குறோம். voltage என்ன இருக்கு Vs equal to minus Ns d by b divided by dt, divided by dt. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் ஈக்குவேஷன். இதை கன்சிடர் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு பார்க்குற ஈக்குவேஷன் இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டு அந்த Vs voltage divided by Vb, அதாவது என்ன இருக்குது secondary coil voltage divided by primary coil voltage equal to secondary coil number of turns divided by primary coil number of turns அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த d by b divided by dt ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கனால இந்த கேன்சல் ஆகிடும். அப்போ ns divided by nb மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு k. இந்த ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்னு எடுத்துக்கிறோம். அப்போ k அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். This constant K is known as the voltage transformation ratio. அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டு கூட நம்ம NS NB வேல்யூ கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வேல்யூனான்னு கேட்கலாம். இதெல்லாம் 1 மார்க்கில் என்ன பார்க்கலாம், அது என்ன பார்த்துங்க. ஃபார் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், இப்போ நம்ம கொடுத்துருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா input power VB IB equal to output power VS IS அப்படின்றோம். இந்த கண்டிஷன் எப்போ input power equal to output power அப்படின்னு எப்போ இருக்கும் அப்படின்னா only ideal transformer. அப்போ ஒரு நல்லியல்பு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்குறது அப்படியே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதனுடைய எஃபிஷியன்சியில் 100% அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் சேமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். where IB என்ன primary coil current, IS secondary coil current, where IB and IS are the current in the primary and secondary coil respectively. Therefore Vs divided by Vb equal to Ns divided by Nb equal to IB divided by IS. இந்த ஸ்டெப் எழுதும் போது நல்லா கவனிக்கணும். அந்த இங்கே பாருங்கள், இங்கேயும் Vs இங்கேயும் NS இருக்குது, இங்கே VB இருக்கும். ஆனால் கரண்ட் மட்டும் ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதணும். Vs divided by VB equal to NS divided by NB equal to, இப்போ தான் கவனிக்கணும், IB divided by IS. ஆனால் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும், மார்க் போயிடும். ஏன்னா எல்லாம் எஸ்எஸ்ன்னு வந்துட்டு இங்கேயும் எஸ்ன்னு போட்டுவிட்ருவோம். அப்படி கிடையாது. கரண்ட் இன்க்ரீஸ்னால் வோல்டேஜ் டிக்ரீஸ். அப்போ கரண்ட்டும் வோல்டேஜும் ஆப்போசிட்டாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா கரண்ட் லோன்னு அர்த்தம், கரண்ட் இன்க்ரீஸ்னால் வோல்டேஜ் லோன்னு அர்த்தம். ஸோ அதனால் எப்பவுமே என்ன இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வரணும். இந்த இடத்துல மட்டும் விஎஸும் ஐபியும் பார்த்தா எப்படி இருக்கும், இதை மட்டும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி எக்ஸாமில் எழுதுங்க. ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். Vs divided by IB equal to NS divided by NB equal to IB divided by IS equal to K. இப்போ இந்த K தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுங்க. இஃப் NS greater than NB ப்ராக்கெட்டில் K greater than 1, தென் Vs greater than VB and IS less than IB, அதான் முக்கியம். இது ரெண்டும் கிரேட்டராக இருக்குது பாருங்கள். இந்த மூணு டைமுமே கிரேட்டராக வருது. ஆனால் கரண்ட் என்ன இருக்குது, அது வோல்டேஜ், டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, செகண்டரி காயில் டேர்ன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேட்டராக வரும். ஆனால் செகண்டரி காயில் கரண்ட் என்ன இருக்குது, லெஸ் தென் பிரைமரி காயில் கரண்ட் IB அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் கேஸ் ஆஃப் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். In which the voltage is increased
and corresponding the current is increased. Decreased. இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்கிறோன்னா வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு அண்ட் கரஸ்பாண்டிங் கரண்ட் இஸ் டிக்ரீஸ்டு. இப்போ மின்னோட்டம் குறையுது எப்போ? மின்னழுத்தம் அதிகரிப்பதால். அப்போ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படியே உல்ட்டாவாக பார்க்குறது தான் என்ன இருக்குது? ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பாயிண்ட். இதோட எதாவது 2 மார்க் பாயிண்ட்டாக கேட்கலாம். இதெல்லாம் இந்த வேறுபடுத்தி எழுதும்போது நமக்கு வந்து 1 மார்க் கம்பேரிசன் கேட்கலாம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். இஃப் NS லெஸ் தென் NB செகண்டரி காயில் டேர்ன்ஸ் less than primary coil turns. அதுமாதிரி என்ன இருக்குது? that transformer ratio less than 1, then VS secondary coil voltage less than primary coil voltage, and secondary coil current greater than primary coil current. இந்த ஒரு பாயிண்ட்டை தான் மெயினாக கவனிக்கணும். இங்கே எல்லாமே லெஸ் தானாக வந்துகிட்டே இருக்குது, ஆனால் கரண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் எங்கள் செகண்டரி காயிலில். ஸோ அப்போ இதுதான் ஐடியா, இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு இருக்குது. திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அதை இறக்கு மின்மாற்றிக்கான கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கண்டிஷனை நல்லா தரவாக மெமரி பண்ணுவீங்க, 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேர் த வோல்டேஜ் இஸ் டிக்ரீஸ்டு அண்ட் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு. வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எதில்? ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரில். இப்போ ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் டிக்ரீஸ், கரண்ட் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே ஸ்டெப் அப்பில் வோல்டேஜ் இன்க்ரீஸ், கரண்ட் டிக்ரீஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் டிக்ரீசஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த கம்பேரிஷன் மாதிரி டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதி படிங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியின் பயனுறு திறன். நம்ம எப்பவுமே எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய எஃபிஷியன்சி தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்போம். அதேமாதிரி இங்கேயும் எஃபிஷியன்சி பார்க்குறோம். என்ன எஃபிஷியன்சி பார்க்குறோம் அப்படின்னா இந்த எஃபிஷியன்சி ஈட்டா. எஃபிஷியன்சி நம்ம என்ன இருக்குது? ஈட்டான்னு சிம்பிளில் குறிக்கிறோம். எஃபிஷியன்சி ஈட்டா ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன் as ratio of useful output power to input power. இப்போ அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்குள்ள ரேஷியோ தான் என்ன இருக்குது? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது செப்பரேட்டாக 2 மார்க்கு. இப்போ ஈட்டா ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. இப்போ எஃபிஷியன்சி பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படின் போது நமக்கு என்ன இருக்குது? 100%க்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. இதோட வேல்யூ ஈட்டா வேல்யூ. ஈட்டானா என்ன? எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஹைலி எஃபிஷியன்ஸ் டிவைஸ் ஹேவிங் த எஃபிஷியன்சி இன் த ரேஞ்ச் ஆஃப் 96 to 99%. அப்போ 96லேருந்து 99% தான் சொல்கிறோம். அப்படின்னா எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்க வாய்ப்பில்லை. ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கலோடைய கான்செப்டில் தான் சொல்ல முடியும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மரோடைய எஃபிஷியன்சி 100 இருக்காது, லெஸ் தென் 100 தான் இருக்கும். ஆனாலும் ஒரு குட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு நல்ல நிலையில் இருக்குது, குட் கண்டிஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஹை எஃபிஷியன்சி உடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்லாம் சொன்னால் அதனோட ரேஷியோ என்ன ரேஞ்சில் இருக்கும்? நம்ம எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கலாம்? 96 to 99%. இந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the various energy loss in transformer will not allow them to be 100 efficiency. அதுக்கு நிறைய எனர்ஜி லாஸஸ்க்கான நிறைய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி வந்து 100 இல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் பார்க்குறோம். அது ஒரு செப்பரேட்டாக ஒரு எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3 மார்க். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மருடைய பிரின்சிபல் பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோம்? இந்த கண்டிஷன் பார்த்தோம். ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான கண்டிஷன் பார்த்தோம். லாஸ்ட்டாக எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். இப்போ நான் சொன்ன டாப்பிக்லாம் பார்த்தா ஒரு 5 டாப்பிக்குமே என்ன இருக்குது? செப்பரேட்டாக 2 மார்க்காக கூட எக்ஸாமில் வரும் அப்படின்றத எதிர்பார்த்துங்க.
அதே நேரத்தில் என்ன இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த வீடியோவில் பார்த்தது ஃபுல்லாகவே அப்படியே எழுதுங்க. அப்படி எழுதும்போது நமக்கு என்ன இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதனால் என்ன பண்ண எதையும் கட் பண்ணி எழுதிடாதீங்க, ஃபுல்லாகவே தரவாக படிங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றதை எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு 5 மார்க்கு அப்படின்றத படிங்க. ரெண்டாவது நம்ம அதனுடைய ஃபார்முலாலாம் நமக்கு என்ன இருக்குது 1 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் என்ன மெட்டீரியல் உருவானதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன இருக்குது சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் இருக்குது மியூச்சுவல் இண்டக்ஷன் பரிமாற்று மின் தூண்டல் அந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது அப்படின்றோம். இந்த மாதிரி என்ன இருக்குது சின்ன சின்ன பாயிண்டில் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் என்ன இருக்குது நல்லா தரவாக படிங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ஸாம் கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு 5 மார்க்கு. அதனால் என்ன இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய 5 மார்க். ஃபிசிக்ஸ் விபிஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக பயனுள்ள வகையில் ஃபிசிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு புக்கில்னா கூட இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு இதுலேருந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்க முடியும், நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும். அந்த வகையில் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் இந்த 2020 பிறகு நமக்கு நியூ சிலபஸ் வந்திருக்கனால அந்த நியூ சிலபஸில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வந்திருக்கு புக் எடிஷன். அதனால் உங்களுக்கு அதில் மிஸ்டேக் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் புக்கை பேஸ் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால் பார்த்து கேட்டு பயன்பெறுங்க. இதில் 10th 11th 12th அதனுடைய வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதோட சேர்ந்து 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். மேலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்த வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோஸில் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் ஃபிசிக்ஸ் விபிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. See you next class. வாழ்க வளமுடன்.